அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். என் மேல் ஏதேனும் குற்றம் இருந்தால் உலகத்தின் மொத்த பாவமும் என்னை வந்தடைந்து என் உயிரை தின்றிடுவதற்கு அருள் புரிவாய் அம்மா என்று பரதன் கோசலை தாயிடம் கேட்டான். பாடல் எண் 910. மென்மை ஏதுமில் மனம் கொண்ட யான் மிக பாவியே என்றால் உன் மொத்தமே கொண்ட என்னையே உலக மொத்தமும் கொண்ட கொன்றே விடும் முழு பாவமும் கூடி வந்துயிர் தின்க நன்கருள்கவே என தொழுதனன் நலிந்த பாவியும் போன்றே. இதுவே 910வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மென்மை ஏதுமில் மனம் கொண்ட யான் மிக பாவியே என்றால் என்ற முதல் வரிக்கான விளக்கம், என் தாயே, பரதனாகிய யான் இரக்கம் என்கிற மென்மையும் மேன்மையும் இல்லாத மிகப்பெரிய பாவி என்று நீ கண்டுகொண்டாய் என்றால் உன்மத்தமே கொண்ட என்னையே உலக மொத்தமும் கொண்ட உன்மத்தம் என்கிற மயக்கமும் வெறியும் பைத்தியம் என்னும் மனநோயும் கொண்டவனாக கொண்டவன் போலவே செயல்படக்கூடிய என்னை உலகத்தின் அனைத்து பாவங்களும் ஒன்றாக திரண்டு கொன்றே விடும் முழு பாவமும் கூடி வந்துயிர் தின்க. அந்த பாவங்கள் யாவும் என்னை கொன்றுவிடக்கூடிய வலிமையுடன் சக்தி பெற்று எழுந்து கூடி திரண்டு வந்து என்னுடைய உயிரையும் தின்று விடுவதற்கு உரிய வலிமையுடன் வந்து என்னுடைய உயிரையும் தின்க வைப்பதற்கு, என்னுடைய உயிரையும் உண்ண வைப்பதற்கு நன்கருள்கவே என தொழுதனன் நலிந்த பாவியும் போன்றே. நீ நன்றாக அருள் புரிவாய் அம்மா, அதற்கு அந்த பாவங்கள் யாவும் என்னுடைய உயிரை தின்று விடுவதற்கு நீ அருள் புரிவாய் அம்மா என்று அந்த தாயை தொழுதான். துன்பங்களால் நலிந்து துயருற்று போன ஒரு பாவியானவன் இறைவனை வேண்டி தொழுவது போலவே தான் அடைந்த துன்பங்களால் தன்னுடைய உயிரையும் கொன்று தின்று விடுவதற்கு, உலகத்தின் பாவங்கள் அனைத்தும் ஒன்று கூடி வந்து தன்னுடைய உயிரையும் தின்று விடுவதற்கு அருள் புரியுமாறு அந்த தாயிடம் பரதன் அழுது வேண்டினான். இதுவே 910வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 911வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.